நல்ல கவனமா பாருங்க தலைவா. அடடா, பபுள் ஸ்கூல்ல பழங்களும் பூக்களும். அடடா, என்னது? ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் நினைக்கிறியா? நாம இந்த பபுள்ஸ சரியா உபயோகிச்சோம்னா டோலக்புரத்தை மொத்தமா நம்ம கைவசம் ஆக்கிக்க முடியும் தலைவா. இது என்ன? இந்த பபுள தொட்டா கூட இது உடையவே மாட்டேங்குது. என்ன விஷயம்? எதுக்காக இப்படி நடுங்குற ஜக்கு? இது என்னோட சுண்டு விரல்ல இருக்கிற சின்ன நகத்தாலேயே இதை என்னால உடைச்சிட முடியும் ராஜு. நம்ம முதல் வெட்ட சிக்கிருச்சு. நான் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை யாரோ திருடிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. நீங்க இத பத்தி தான் சொல்றீங்களா மாமா? ஜாலி, நான் வெளியில வந்துட்டேன். சூப்பர். டண்டனக்கா. வணக்கம் நல்ல தேவதையே. பீம், எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுதுக்கு. இதை உன்கிட்ட பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோ. நான் அந்த பெட்டிய பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தேன். காளியா, அந்த பொறுப்பு உன்கிட்ட இல்ல. ஜாலியா இருக்கு. மாட்டிக்கிட்ட. அதெல்லாம் சரி, நம்ம பீமி எங்கப்பா போனா?
அம்மா, அரண்மனைக்கு அனுப்ப எல்லா லட்டுவையும் லட்டு திங்கிறியா? பூம் பூம். இவனை விடக்கூடாது. மாட்டிக்கிட்டியா பீம்? இதெல்லாம் எப்படி? என் எதிரியான நல்ல தேவதை என்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இளமையா மாத்தக்கூடிய ஜூஸ பீம் கிட்ட கொடுத்திருந்தா. ஆனா காளியா தவறுதலா அந்த பெட்டியை திறந்து அந்த மந்திர ஜூஸ லட்டு மேல கொட்டிட்டான். அது 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 உள்ளே போனதால நம்ம சோட்டா பீம் குட்டி அழகான குட்டி பீம் ஆயிட்டான். எனக்கு அந்த ஜூஸ் கிடைக்காம போயிடுச்சு. பீமை விட ரொம்ப மோசமா இருக்கானே. இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு, மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே இங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா. தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது.
மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல? நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீம். நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்து ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க.
இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களே, உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களே, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். கெர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ இத தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன்.
இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும். உன்னோட கத்தி ரொம்ப லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கிரிபுருவை தோக்கடிச்சிருவ. நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட பாப்போம். என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்போரா கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்பரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நம்ம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா, ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம்.
நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் என் மேல ஏறிக்கோங்க, அப்பதான் சந்தேகம் வராது. வணக்கம் வணக்கம். அந்த கைதிகளை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அதோ அங்க. ஆமா, நீ யாரு? இதுக்கு முன்னால உன்னை பார்த்ததே இல்லையே. ஆஹா, நான் இப்பதான் புதுசா உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். ஏய், இந்த பசங்களை விடாதீங்க, பிடிங்க. இப்போ என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா, இவங்க அத்துமீறி பேசுறாங்க. இவங்கள கூண்டோட நெருப்புல போடுங்க. என்ன பீம், உன்னால இவங்களை காப்பாத்த முடியுமா? இவங்களை உடனே பிடிங்க. அவி அங்கிள், நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பத்திரமா பாத்துக்கோங்க. அது ஏன்னா இங்க புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி பூமியில இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால இப்படி மிதக்குறோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிங்க. அது சரி, இதுங்க நம்மள பார்த்து பயந்து இப்படி ஓடுதுங்க. ஆமா, நாங்க ரொம்ப அன்பானவங்க, யாருக்குமே தொல்லை கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க, எங்க கூட வாங்க. ஆனா எங்க ஆயுதம் லட்டு தானே, அதை எங்களால தூக்கி போட முடியாது. அதோட நாங்க ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்திருக்கோம், அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க, அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 2 3
அடடடடடடே, ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கிறேன். 4 5 நில்லு. அவனை என்கிட்ட விடு. அவனை நான் பாத்துக்கிறேன். இதுதான் 6வது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க. யாரோட உத்தரவு பேர்ல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்களோ அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? திட்டம் நல்லதா இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம தோக்குற மாதிரி நடிச்சாகணும். மரியாதையா எங்க கூட வாங்க. வேண்டாம், எங்களை விட்டுடுங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நம்ம தலைவர் எப்படி சூப்பரா நடிக்கிறாரு பாரு. பேசாம வாங்க. என்ன இங்க இவ்ளோ கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க. மார்ஸ் கிரகத்துல நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? இது ரொம்ப அநியாயம். எங்க கைய கட்டி போட்டுதான் நீங்க வரவேற்பீங்களா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.